இந்த யூடியூப் சேனலை இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் கொடுத்துடுங்க. அப்போ தான் இதில் டெய்லி போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸாக வரும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1ல் நம்பர்ஸ் எக்ஸசைஸ் 1.1. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி பார்க்க போகிறது 8th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் யூனிட் 1ல் நம்பர்ஸில் எக்ஸசைஸ் 1.1. fill in the blanks. First sum, minus 19 by 5 lies between the integers. என்னன்னு கண்டுபிடிக்கணும். minus 19 by 5ங்கிறது improper fraction. அதை mixed fraction மாற்றணும். அப்போ 19 5ஆல் டிவைட் பண்ணால் 5 3s are 15, remainder 4. ஸோ இதை எப்படி எழுதலாம்? minus 3 4 by 5 அப்படின்னு எழுதலாம். இம்ப்ராப்பராக மிக்சடாக மாற்றியாச்சு. ஸோ மைனஸ் 3 4 by 5னா மைனஸ் 3யோட கொஞ்சம் அதிகம்னு அர்த்தம். அப்போ மைனஸ் 3க்கும் மைனஸ் 4க்கும் நடுவில் இருக்கும். மைனஸ் 19 by 5 lies between the integers minus 3 and minus 4. Next, the decimal form of the rational number 15 by minus 4 is 15 by minus 4ஓட decimal form. 15 4ஆல் டிவைட் பண்ணணும். 4 3s are 12, remainder 3. பாயிண்ட் வச்சுட்டு 0 ஆட் பண்ணுறோம். 4 7s are 28, remainder 2. 0 ஆட் பண்ணால் 4 5s are 20, remainder 0. So 15 by minus 4ஓட decimal fraction minus 3.75. Next, the rational numbers minus 8 by 3 and 8 by 3 are equidistant from. எதுலேருந்து மைனஸ் 8 by 3யும் 8 by 3யும் ஈக்குவலாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நம்பர் லைன் போடுறோம். 0 இந்த பக்கம் 1 இந்த பக்கம் -1, ரெண்டு டிஸ்டன்ஸும் ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி ப்ளஸ் 8 by 3யும் மைனஸ் 8 by 3யும் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 0லேருந்து ரெண்டும் ஈக்குவல் டிஸ்டன்ஸாக இருக்கும். இந்த ரேஷனல் நம்பர்ஸ் minus 8 by 3 and 8 by 3 are equidistant from 0. Next sum, the next rational number in the sequence minus 15 by 24, 20 by minus 32, minus 25 by 40 isன்னு கேட்டிருக்காங்க. இதை எப்படி எழுதலாம்னா minus 15 by 24 minus 5 into 3 by 8 into 3ன்னு எழுதலாம். minus 20 by 32 minus 5 into 4, 8 into 4ன்னு எழுதலாம். minus 25 by 40 minus 5 into 5, 8 into 5ன்னு எழுதலாம். ஃபஸ்ட்டு 3ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம், அப்புறம் 4ஆல், அப்புறம் 5ஆல். அப்போ நெக்ஸ்ட் ஒரு நம்பர் 6ஆல் மல்டிப்ளை பண்ணணும். minus 5 into 6 by 8 into 6 minus 30 by 48. இதுதான் நெக்ஸ்ட் ரேஷனல் நம்பர். இதில் ஃபஸ்ட்டு மேலே சைன் பண்ணியிருக்காங்க, இதில் கீழே சைன் பண்ணியிருக்காங்க, இதில் மேலே சைன் பண்ணியிருக்காங்க. இதை வேணால் கீழே சைன் பண்ணி இப்படி போட்டுக்கலாம். 30 by minus 48. ஆனால் எப்படி சைன் மேலே போட்டாலும் டினாமினேட்டரில் போட்டாலும் சேம் தான். ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதும்போது தான் மேலே போடணும். நெக்ஸ்ட் the standard form of 58 by minus 78 is 58 by 78ஓட ஸ்டாண்டர்ட் ஃபார்ம். ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்னாலே டினாமினேட்டரில் இருக்க மைனஸ் நியூமரேட்டருக்கு வந்துடும். ஸோ இங்கே போய்டும். இப்போ 2ஆல் கேன்சல் பண்ணலாம். 2 2s are 4, remainder 1 18, 2 9s are 18. 2 3s are 6, remainder 1 18, 2 9s are 18. அப்போ minus 29 by 39. Next second Roman letter, say true or false. Second sum, say true or false. 0 is the smallest rational number. 0 ஒரு ரேஷனல் நம்பர் தான், ஆனால் இட் இஸ் நாட் ஸ்மாலஸ்ட். ரேஷனல் நம்பரில் பாசிட்டிவ் நம்பரும் உண்டு, நெகட்டிவ் நம்பரும் உண்டு. நெகட்டிவ் நம்பர்ஸ்லாம் ஜீரோ விட ஸ்மாலஸ்ட் நம்பர்ஸ். நெகட்டிவ் நம்பர்ஸ் ஆர் லெஸ் தென் 0. ஸோ 0ங்கிறது ஸ்மாலஸ்ட் ரேஷனல் நம்பர் கிடையாது, அதை விட சின்ன நம்பர்லாம் இருக்குது. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ். நெக்ஸ்ட் minus 4 by 5 lies to the left of minus 3 by 4. ட்ரூவா ஃபால்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க. minus 4 by 5 minus 3 by 4 ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டரை மாற்றுறதுக்கு 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். 5க்கும் 4க்கும் எல்சிஎம் 20. minus 4 by 5 டினாமினேட்டர் 20 வரணும்னா என்ன பண்ணலாம்? 4ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். ஸோ மேலேயும் 4 கீழையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ minus 16 by 20. நெக்ஸ்ட் minus 3 by 4 டினாமினேட்டர் 20 வரணும். அப்போ 5ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். minus 3 into 5 by 4 into 5 minus 15 by 20. இப்போ இதுவும் நெகட்டிவ் நம்பர், இதுவும் நெகட்டிவ் நம்பர். நெகட்டிவ் நம்பரில் நம்பர் பெருசாக இருந்துச்சுன்னா சின்னதுன்னு அர்த்தம். அப்போ minus 16 is less than minus 15. அப்போ minus 16 by 20 இந்த பக்கம் வரும். அடுத்தது ரைட்டு போக போக பெரிய நம்பர்னு ஏற்கனவே படிச்சிருக்கோம். இப்போ minus 16 by 20 இந்த பக்கம் வரும். minus 15 by 20 இந்த பக்கம் வரும். minus 16 by 20ங்கிறது எதோடது? minus 4 by 5ஓடது. minus 15 by 20ங்கிறது minus 3 by 4ஓடது. இப்போ minus 3 by 4 minus 4 by 5க்கு ரைட்டில் இருக்குது. என்ன கேட்டிருக்காங்க? minus 4 by 5 lies to the left of minus 3 by 4. இந்த பக்கம் left, இந்த பக்கம் right. minus 3 by 4க்கு leftல minus 4 by 5 இருக்கு. ட்ரூ.
அப்போ இது ட்ரூ. நெக்ஸ்ட் சம் -19/5 இஸ் கிரேட்டர் தேன் 15/-4. இப்போ மறுபடியும் 5க்கும் 4க்கும் எல்சிஎம் எடுக்கலாம். எல்சிஎம் 20, 5க்கும் 4க்கும் எல்சிஎம் 20. இப்போ 5ஐ 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் 20 வரும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணால் -76/20. இதுலேயும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -75/20. -76 வந்து -75 விட சின்னது. 76ங்கிறது எதோடது? -19/5யோடது. இது -15/4ஓடது. அப்போ -19/5 இஸ் லெஸ் தேன் -15/4. இங்கே கிரேட்டர் தேன் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபால்ஸ். நெக்ஸ்ட் ஃபோர்த் சம். த ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம். இப்போ 2 ரேஷனல் நம்பர் எடுத்திருக்கோம். இங்கே ஒன்று இங்கே ஒன்றுன்னு. இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ்னா ரெண்டையும் ஆட் பண்ணி இது 1 இது 2ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டையும் ஆட் பண்ணி 1 + 2/2 1 + 2 3/2 3/2னா 1/2. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கும். ஆவரேஜ்னாலே ரெண்டுத்துக்கும் இன்பிட்வீன் தான். ஸோ ஆவரேஜ் ஆஃப் 2 ரேஷனல் நம்பர்ஸ் லைஸ் பிட்வீன் தெம் ட்ரூ. There are unlimited number of rational numbers between 10 and 11. 10க்கும் 11க்கும் நடுவில் இங்கேன்னு எவ்வளவோ ரேஷனல் நம்பர்ஸ் நடுவில் போட்டுக்கிட்டே போகலாம். மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ்னு ஒரு மெத்தட் இருக்குது. அதில் கண்டுபிடிச்சோம்னா திரும்ப ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணிக்கிட்டே போனோம்னா நிறைய நம்பர்ஸ் வரும். ஸோ there are unlimited number of rational numbers between 10 and 11ங்கிறது ட்ரூ. நெக்ஸ்ட் தேர்ட் சம். Find the rational numbers represented by each of the question marks marked on the following number lines. நம்பர் லைன் கொடுத்துட்டு மேலே கொஸ்டின் மார்க் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா இங்கே இருக்கிற நம்பரை பார்த்துக்கணும். -3 எத்தனை டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க? 1 2 3 3 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. அப்போ டினாமினேட்டரில் 3 வந்துடும். எத்தனாவது இதில் ஆரோ மார்க் போட்டிருக்காங்க? 1 2 செகண்டில் போட்டிருக்காங்க. அப்போ மேலே 2. -3 இங்கே போடணும். டிவிஷன்ஸ் எத்தனையோ அது இங்கே டினாமினேட்டரில் வரணும். எத்தனாவது பாயிண்டில் இருக்கோ அது இங்கே போடணும். அப்போ -3 2/3. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றினா -9 + 2 -11/3. நெக்ஸ்ட் சம். ஒரு நம்பர் லைன் இருக்குது. இங்கே இருக்குது பாயிண்ட். இங்கே இருக்குது பாயிண்ட்னா எங்கேருந்து? இந்த பக்கத்துலேருந்து வரணும். எப்போவுமே இந்த பக்கத்துலேருந்து வரணுமா? 0லேருந்து -1க்குள்ளே பார்க்கணும். 0லேருந்து -1க்குள்ளனா இங்கே வந்து நம்பரே 0. எத்தனை டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க? 1 2 3 4 5 டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. எத்தனாவது பாயிண்டில் இருக்குது? 2ல் இருக்குது. மைனஸ் சைடில் இருக்குது. அப்போ -2/5. நெக்ஸ்ட் சம். இந்த நம்பர் லைனில் 1க்கும் 2க்கும் நடுவில் கொடுத்துருக்காங்க. அப்போ 1ன்னு எடுத்துக்கணும். 1ஐ எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு. எத்தனை டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க? 1 2 3 4 டிவிஷன்ஸ். அப்போ டினாமினேட்டரில் 4. எத்தனாவது பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்காங்க? 1 2 3 தேர்ட் பாயிண்டில் மார்க் பண்ணியிருக்காங்க. 1 3/4. 1 3/4 மிக்சடை இம்ப்ராப்பராக மாற்றினா 4 × 1 4 4 + 3 7/4. 0க்கு இந்த பக்கம் இருக்கும்போது இந்த நம்பர் எடுத்துக்கணும். 0க்கு இந்த பக்கம் இருந்துச்சுன்னா இந்த சைடில் இருக்க நம்பரை எடுத்துக்கணும். இந்த சைடில் இருக்க நம்பரை தான் எடுத்து பார்க்கணும். இதுக்கு இந்த சைடில் இருக்க நம்பரை தான் எடுத்து பார்க்கணும். டுவர்ட்ஸ் ரைட்டு, இங்கே டுவர்ட்ஸ் லெஃப்ட் எடுத்து பார்த்துக்கணும் நம்பர். நெக்ஸ்ட் ஃபோர்த் ஒன். த பாயிண்ட்ஸ் SVNCRATINO on the number line are such that CN = NY = YS and RA = AT = TI = IO. Find the rational numbers represented by the letters YN, AT and I. இப்போ இந்த நம்பர் லைனில் SYNCன்னு 4 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. அப்புறம் RATIOன்னு 5 பாயிண்ட் மார்க் பண்ணியிருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்க? CN இதுவும் ஈக்குவல் டு NY = YS. இந்த 3 ஈக்குவல் சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி RA = AT = TI = IO. இந்த 5 ஈக்குவல் சப்டிவிஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? இந்த மார்க் பண்ண லெட்டர்ஸ் இருக்குல்ல, அந்த இடத்துல என்ன ரேஷனல் நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கணும். இப்போ ஃபஸ்ட்டு Y எடுத்துக்கலாம். எஸ்ஸுங்கிறது -2. Y எடுத்துக்கலாம். ஒய்ங்கிறது எத்தனை சப்டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க? 1 2 3 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சிருக்காங்க. 0க்கு இந்த பக்கத்துலனா இந்த பக்கத்துலேருந்து பார்க்கணும். அப்போ -1 எத்தனாவது இதில் குறிச்சிருக்க இதை விட்டுறணும். அதுக்கு அடுத்ததுலேருந்து தான் கவுண்ட் பண்ணணும். 1 2 செகண்ட் பாயிண்டில் குறிச்சிருக்காங்க. -1 2 டோட்டல் சப்டிவிஷன்ஸ் 3 -1 2/3. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றணும்னா 3 × 1 3 3 + 2 5/3 -5/3. அடுத்தது nங்கிறது இந்த பக்கத்தில் இருந்ததுன்னா -1 ஃபஸ்ட்டு பாயிண்டில் குறிச்சிருக்காங்க. -1 1/, டோட்டல் சப்டிவிஷன்ஸ் 3 -1 1/3. இந்த மிக்சட் ஃப்ராக்ஷனை இம்ப்ராப்பராக மாற்றினா 3 × 1 3 3 + 1 -4/3.
நெக்ஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க? ஏங்கிறது எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. இது 0க்கு இந்த பக்கத்தில், அப்போ இந்த பக்கத்தில் இருக்கிற நம்பரை தான் ஃபஸ்ட் எடுக்கணும். 0க்கு பக்கமாக இருக்கிற நம்பரை ஃபஸ்ட் எடுக்கணும். 0க்கு பக்கமாக இருக்கிறது 2 எதோடது? எத்தனை சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுருக்காங்க? 1 2 3 4 சப்டிவிஷன்ஸ். அப்போ டினாமினேட்டரில் 4 வரும். எந்த பாயிண்ட்? ஃபஸ்ட்டு பாயிண்ட். அப்போ 2 1/4. ஏங்கிறது 2 1/4. இந்த மிக்சடை இம்ப்ராப்பராக மாற்றினா 4 × 2 8 8 + 1 9/4. நெக்ஸ்ட்டு டி கண்டுபிடிக்கணும். 2 எத்தனாவது பாயிண்ட்? 1 2. செகண்ட் பாயிண்ட் 2 2 டோட்டல் நம்பர் ஆஃப் சப்டிவிஷன்ஸ் 4. 2 2/4. 2 2/4 இம்ப்ராப்பராக மாற்றினா 4 × 2 8 8 + 2 10/4. நெக்ஸ்ட் ஐ கண்டுபிடிக்கணும். 2 எத்தனாவது பாயிண்ட்? 1 2 3. தேர்ட் பாயிண்ட் 2 3/4. 4 × 2 8 8 + 3 11/4. ஈக்குவல் டு 11/4. நெக்ஸ்ட் சம், ட்ரா அ நம்பர் லைன் அண்ட் ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் ஆன் இட். இதிலெல்லாம் நம்பர் லைனுக்குள்ளே மார்க் பண்ணிவிட்டு ரேஷனல் நம்பர் என்னன்னு கண்டுபிடிக்க சொன்னாங்க. இப்போ ரேஷனல் நம்பரை கொடுத்துட்டு நம்மளை நம்பர் லைனில் மார்க் பண்ண சொல்லியிருக்காங்க. 9/4ன்னு கொடுத்துட்டாங்க. இதை நம்ம மார்க் பண்ணணும். 9/4ங்கிற இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சட் ஃப்ராக்ஷனாக மாற்றிக்கணும். 9 4ஆல் டிவைட் பண்ணால் 4 2s are 8, ரிமைண்டர் 1. அப்போ இதை 2 1/4ன்னு எழுதலாம். நம்பர் லைன் போட்டுட்டு இது ப்ளஸ் நம்பரா, அப்போ 0க்கு இந்த பக்கத்தில் வரும். 2 0 1 2 மார்க் பண்ணியாச்சா? 2லேருந்து 3க்குள்ளே இருக்கும். இது 2 1/4னா 2க்கும் 3க்கும் நடுவில் இருக்கும். எத்தனை சப்டிவிஷன்ஸாக பிரிக்கணும்? 4 சப்டிவிஷன்ஸாக பிரிக்கணும். 1 2 3 4 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சிட்டோம். எத்தனாவது பாயிண்டில்? ஃபஸ்ட்டு பாயிண்டில் மார்க் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்டில் மார்க் பண்ணியாச்சு. அதுதான் 9/4. நெக்ஸ்ட் சம், -8/3. -8/3 இம்ப்ராப்பரை மிக்சடாக மாற்றணும். 8 3ஆல் டிவைட் பண்ணால் 3 2s are 6, ரிமைண்டர் 2. அப்போ 2 2/3 -2 2/3. இது எதுக்கும் இடையில இருக்கும்? -2க்கும் -3க்கும் நடுவில் இருக்கும். -2க்கும் -3க்கும் இடையில 3 சப்டிவிஷன்ஸாக பிரிக்கணும். அதில் செகண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். -2க்கும் -3க்கும் நடுவில் 3 ஈக்குவல் சப்டிவிஷன்ஸாக பிரித்தாச்சு. அதில் செகண்ட் பாயிண்ட் ஃபஸ்ட்டு செகண்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணணும். இதுதான் -8/3. அடுத்தது -17/-5. மைனஸ் கேன்சல் ஆகிடும். +17/5 ஆகிடும். 17 5ஆல் டிவைட் பண்ணணும். 5 3s are 15, ரிமைண்டர் 2. அப்போ 3 2/5. 3 2/5னா 3க்கும் 4க்கும் நடுவில் இருக்கும். 3க்கும் 4க்கும் நடுவில் 5 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுட்டு செகண்ட் பாயிண்டில் மார்க் பண்ணணும். 3க்கும் 4க்கும் நடுவில் 5 சப்டிவிஷன்ஸாக பிரிச்சுக்கிறோம். இதில் செகண்ட் பாயிண்டில் 1 2 செகண்ட் பாயிண்டில் மார்க் பண்ணால் அதுதான் -17/-5. நெக்ஸ்ட் சம், 15/-4. 15/-4 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் எழுதினா -15/4. இந்த இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடாக மாற்றிக்கலாம். 15 4ஆல் டிவைட் பண்ணால் 4 3s are 12, ரிமைண்டர் 3. இப்போ -3 3/4. -3 3/4ங்கிறது -3க்கும் -4க்கும் நடுவில் இருக்கும். -3க்கும் -4க்கும் அதை 4 சப்டிவிஷன்ஸாக பிரிக்கணும். அதில் தேர்ட் பாயிண்டில் மார்க் பண்ணணும். -3க்கும் -4ம் 4 சப்டிவிஷன்ஸாக பிரித்தாச்சு. அதில் தேர்ட் பாயிண்ட் 1 2 3 தேர்ட் பாயிண்ட்டை மார்க் பண்ணால் அதுதான் 15/-4. நெக்ஸ்ட் சிக்ஸ்த் சம், ரைட் த டெசிமல் ஃபார்ம் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ். ரேஷனல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதோட டெசிமல் நம்பரை கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு 1/11. இந்த டினாமினேட்டரை 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். ஆக்க முடியலன்னா நார்மல் டிவிஷன் பண்ணணும். இதை எதால் மல்டிப்ளை பண்ணாலும் 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ மாறாது. ஸோ 1 11ஆல் டிவைட் பண்ணணும். 1 11ஆல் டிவைட் பண்ணால் 1ல் 11 போகாது. 0 பாயிண்ட் போட்டுட்டு ஒரு 0 சேர்க்கணும். 10லேயும் 11 போகாது. மறுபடியும் இன்னொரு 0 சேர்க்கணும். இங்கே இன்னொரு 0 சேர்த்தோம்னா 11 9s are 99, மீதி 1. மறுபடியும் ஒரு 0 சேர்க்கணும். இன்னொரு 0 சேர்த்தா 11 9s are 99. அப்போ 0.0909 போய்கிட்டே இருக்கும். இந்த 09ங்கிறது ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். முடிவில்லாமல் அதே தான் திரும்ப 100 99 100 99 வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இட் இஸ் அ ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் டெசிமல். இதை மல்டிப்ளை பண்ணி பார்த்துக்கலாம் வேணாம். 0.0909 × 11 1910 1910 1910 1910 999 0.999 வருது. 0.999 is equal to 1. இது மாதிரி ரிப்பீட் ஆகிற நம்பர் 09 திரும்ப ரிப்பீட் ஆகுது, முடிவில்லாமல் போகுது. அதுக்கு பேர் ரெக்கரிங். ரிப்பீட் ஆனால் ரெக்கரிங், முடிவில்லாமல் போனால் நான் டெர்மினேட்டிங். ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் டெசிமல்.
நெக்ஸ்ட் 13/4. இந்த டினாமினேட்டரை 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ ஆக்க முடியுமான்னு பார்க்கணும். 10 ஆக்க முடியாது, 100 ஆக்கலாம். 25ஆல் மல்டிப்ளை பண்ணால் 100 ஆகும். அப்போ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 25ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 13 × 25 325. இங்கே மல்டிப்ளிகேஷன் போட்டிருக்கேன். 4 × 25 100. 325/100. கீழே 2 0 இருக்கிறனால இந்த சைட்லேருந்து 2 டிஜிட்ஸ் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 5 2 விட்டுட்டு இந்த இடத்துல 3.25. நெக்ஸ்ட் சம் -18/7. இந்த 7-ஐ 10ஆவோ 100ஆவோ 1000ஆவோ மாற்ற முடியாது. ஸோ 18-ஐ 7ஆல் டைரெக்டாக டிவைட் பண்ணலாம். 18-ஐ 7ஆல் டிவைட் பண்ணால் 7 2s are 14, ரிமைண்டர் 4, பாயிண்ட் வச்சுட்டு 0 சேர்க்கலாம். 7 5s are 35, மறுபடியும் ரிமைண்டர் 5, அதோட 0 சேர்த்தா 7 7s are 49, ரிமைண்டர் 1, 0 சேர்த்தா 7 1s are 7, ரிமைண்டர் 3, 0 சேர்த்தா 7 4s are 28, ரிமைண்டர் 2, 0 சேர்த்தா 7 2s are 14, ரிமைண்டர் 6, 0 சேர்த்தா 7 8s are 56, ரிமைண்டர் 4, 0 சேர்த்தா 7 5s are 35, மறுபடியும் 5, ரிமைண்டர் 0 சேர்த்தா 7 7s are 49 ஆகிடும். ரிமைண்டர் 1. இப்போ பார்த்தா இங்கே 5 7 1 4 2 8, அதே 5 7 1 4 2 8 அப்படின்னு திரும்ப திரும்ப இந்த 6 நம்பர்ஸ் திரும்ப இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ இது வந்து -2.571428 571428 ரிப்பீட் ஆகிக்கிட்டே வரும். ஸோ ரெக்கரிங் அண்ட் நான் டெர்மினேட்டிங் டெசிமல். அடுத்தது 1 2/5. 1 2/5-ஐ ஃபஸ்ட்டு இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாம். 5 1s are 5, 5 + 2 7, 7/5 ஆகிடும். டினாமினேட்டரை 10ஆக மாற்ற முடியுமான்னு பார்க்கலாம். 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 10 ஆகும். ஸோ 7 × 2/5 × 2 14/10. கீழே ஒரு 0 இருக்கிறனால 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். அப்போ 1.4. நெக்ஸ்ட் -3 1/2. இம்ப்ராப்பராக மாற்றினா 2 3s are 6, 6 + 1 7/2. 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 7 × 5/2 × 5 -35/10. ஒரு 0 இருக்கிறனால ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். -3.5. நெக்ஸ்ட் 7th sum. List any 5 rational numbers between the given rational numbers -2 and 0. -2க்கும் 0க்கும் நடுவில் any 5 rational numbers கண்டுபிடிக்கணும். numbers between 0 and -2. 0க்கும் -2க்கும் நடுவில் இந்த நம்பர்ஸ்லாம் இருக்கா? எப்படி இருக்கும் நம்பர் லைனில்? இது 0 -1 -2ன்னு இருக்கும். 0க்கு அப்புறம் -0.1 -0.2 -0.3 -0.4 -0.5 அப்படின்னு போய்கிட்டே இருக்கும் -2 வரைக்கும். அப்போ -0.1 எப்படி எழுதலாம்? -1/10 1/10 1/10ன்னு எழுதினா தான் ஒரு 0 இருக்கா? அது இப்போ இதை எப்படி எழுதுவோம்? -0.1. இது ஒரு 0 இருக்கா? இதை எப்படி எழுதலாம்? -0.2. இதை எப்படி எழுதலாம்? -0.3. அப்போ -0.1 1/10 எழுதலாம், 0.2 2/10 எழுதலாம், 0.3 3/10 எழுதலாம், 0.4 4/10 எழுதலாம், 0.5 5/10 எழுதலாம். ஸோ நமக்கு வேண்டியது என்னது? எனி 5 ரேஷனல் நம்பர்ஸ் தான் வேணும். ஸோ இதிலேருந்து 5 நம்பர்ஸ் எடுத்து எழுதிக்கலாம். -1/10 -2/10 -3/10 -4/10 -5/10. நெக்ஸ்ட் சம். -1/2க்கும் 3/5க்கும் நடுவில் 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். -1/2 ரெண்டுத்துக்கும் காமன் டினாமினேட்டர் வர மாதிரி எல்சிஎம் எடுத்துக்கலாம். 2க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 2 × 5 10. -1/2-ஐ 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் -5/10. 3/5-ஐ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் 6/10. -5/10ங்கிறது -0.5, 6/10ங்கிறது 0.6. ஒரு 0 இருக்குல்ல, அதனால் ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும். ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -0.5க்கும் -0.6க்கும் நடுவில் இப்போ நம்பர் லைன் இது 0, இந்த பக்கம் -0.1 -0.2 -0.3 -0.4 -0.5ன்னு போடலாம். இந்த பக்கத்தில் +0.1 0.2 0.3 0.4 0.5 0.6ன்னு போடலாம். அப்போ -0.5லேருந்து 0.6க்குள்ளே இவ்வளோ நம்பர்ஸ் இருக்குது. -0.4 -0.3 -0.2 -0.1 0 0.1 0.2 0.3 0.4 0.5. இதுலேருந்து எனி 5 நம்பர்ஸ். நெக்ஸ்ட் சம்.
இந்த 0.4, 0.3, 0.2 ஃப்ராக்ஷனில் எழுந்தோம்னா -4/10, -4/10, -3/10, -2/10, -1/10, 0, 1/10, 2/10, 3/10, 4/10, 5/10 ஆகிடும். நெக்ஸ்ட் சம் 1/4 and 7/20 5 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும். 1/4ங்கிறத என்ன பண்ணலாம், 10 4ஆல் டிவைட் பண்ணலாம், 1 4ஆல் டிவைட் பண்ணலாம், 1ல் போகாது. ஸோ 0.0 சேர்த்துக்கிறோம். 4 2s are 8, ரிமைண்டர் 2, 20, 4 5s are 20, ரிமைண்டர் 0. 7/20, 7 20ஆல் டிவைட் பண்ணலாம், 7ல் போகாது. ஸோ 0 போட்டுட்டு 0 சேர்த்துக்கிறோம். 23s are 60, ரிமைண்டர் 10, 0, 25s are 100. இது 0.25, இது 0.35. ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்க நம்பர் 0.26, 0.27, 0.28, 0.29, 0.30, 0.31, 0.32, 0.33, 0.34, etc. இப்போ 0.26 2 digits தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்போ 26/100ன்னு 2 zeros போட்டு எழுதலாம். 0.27 27/100, 0.28 28/100, 0.29 29/100, 0.30 30/100, 0.31 31/100, 0.32 32/100, 0.33 33/100, 0.34 34/100 எழுதலாம். நெக்ஸ்ட் சம் -6/4 and -23/10. -6/4 சிம்பிளிஃபை பண்ணால் 2 3s are 6, 2 2s are 4, -3/2. 3 2ஆல் டிவைட் பண்ணணும். 2 1s are 2, ரிமைண்டர் 1, 10 பாயிண்ட் வச்சுட்டு 10 ஆக்கிட்டா 2 5s are 10, 0. இப்போ -3/2ங்கிறது -1.5, -23/10ங்கிறது ஒரு 0 இருக்கா, அப்போ ஒரு டிஜிட் தள்ளி பாயிண்ட் வைக்கணும், -2.3. இப்போ ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -1.5 and -2.3. இப்போ இந்த பக்கம் 0, -1.5, அதுக்கப்புறம் -2.3. இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 1, இதுக்கப்புறம் 1.6 வரும், -1.6, -1.7, -1.8, -1.9, -2, -2.1, -2.2 வரும். இதை எப்படி எழுதலாம்னா 1.6 16/10 எழுதலாம். 1 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுருக்கா, அதனால் 16/10. -1.7 17/10, 1.8 18/10, 1.9 19/10, 2 அப்படியே 2.1 21/10, 2.2 22/10. ஸோ இதெல்லாம் ரேஷனல் நம்பர்ஸ் பிட்வீன் -6/4 and -23/10. இதுலேருந்து ஏதாவது 5 எழுதிக்கலாம். Next, use the method of averages to write two rational numbers between 14/5 and 16/3. Averagesனால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 2 ரேஷனல் நம்பர்ஸ் கண்டுபிடிக்கணும் யூஸிங் த மெத்தட் ஆஃப் ஆவரேஜஸ். அந்த ரேஷனல் நம்பர்ஸை A1 A2ன்னு வச்சுக்கலாம். பிட்வீன் 14/5 and 16/3. ஆவரேஜ்னால் இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணணும். இது ரெண்டையும் இதோ ஆட் பண்ணுறோம், 2ஆல் டிவைட் பண்ணுறோம். A1 = 1/2 × 14/5 + 16/3. இது ரெண்டையும் ஆட் பண்ணுறதுக்கு டினாமினேட்டர் காமனாக இல்லை. காமன் டினாமினேட்டரை மாற்றுறதுக்கு ரெண்டுத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். 5க்கும் 3க்கும் எல்சிஎம் எடுத்தால் 5 × 3 15. இப்போ 5 15 மாற்றுறதுக்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணணும். இப்போ 5 × 3 டினாமினேட்டரோட நியூமரேட்டரையும் மல்டிப்ளை பண்ணணும். 14 × 3/5 × 3 42/15. அடுத்தது 16/3 மாற்றணும். 3 எதால் மல்டிப்ளை பண்ணால் 15 வரும், 5ஆல் மல்டிப்ளை பண்ணால். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 16 × 5/3 × 5 80/15. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணணும். 42/15 + 80/15 ஆட் பண்ணால் 122/15. 2ஆல் டிவைட் பண்ணுறதுனா 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறது ரெண்டும் சேம் தான். இது ரெண்டுத்தையும் 2ஆல் டிவைட் பண்ணாலும் 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணாலும் ரெண்டும் ஈக்குவல். இப்போ 1/2 × 22/15 இதை 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 6 are 12, 2 1s are 2, 61/15. இது ஒரு ரேஷனல் நம்பர் கண்டுபிடிச்சாச்சு. A1 = 61/15. இன்னொரு ரேஷனல் நம்பர் A2. A2ங்கிறது என்ன பண்ணுறோம், இப்போ இது எப்படி இருக்குன்னா 14/5. 14/5னா 5 2s are 10, 2.8 வரும். 16/3னா 3 5s are 15, 1 10, 5.3 வரும். அப்போ இங்கே 0னா இங்கே 2.8, இங்கே 5.3ன்னு வச்சுக்கலாம். இது ரெண்டுத்துக்கும் நடுவில் 61/15 வந்துடுச்சு. இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணலாம், இல்லை இது ரெண்டையும் ஆட் பண்ணிவிட்டு 2ஆல் டிவைட் பண்ணோம்னா இன்னொரு ரேஷனல் நம்பர் கிடைக்கும். இப்போ நம்ம இந்த 14/5ஐயும் 61/15ஐயும் ஆட் பண்ணுறோம். 14/5
ப்ளஸ் 61/15 ரெண்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இன்னொரு நம்பர். இப்போ இன்னும் கிளியராக சொல்லணுன்னா இப்போ இது இப்படி ஒரு நம்பர் லைன் இருக்குது. இந்த நம்பர் லைனில் 14/5 இது 0, இங்கே 14/5, இன்னொன்று 16/3 இது ரெண்டுத்துக்கும் ஆவரேஜ் கண்டுபிடிச்சோம்னா இதுக்கு நடுவில் வந்துருச்சு 61/15. இது ஒரு ரேஷனல் நம்பர், இதுதான் A1. இன்னொன்று A2, இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி A2 கண்டுபிடிக்கலாம், இல்லை இது ரெண்டையும் ஆட் பண்ணி 2ஆல் டிவைட் பண்ணி A2 கண்டுபிடிக்கலாம். நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணி இது ரெண்டுத்துக்கும் நடுவில் இருக்கிற நம்பரை கண்டுபிடிச்சி அதை A2ன்னு வச்சுக்க போகிறோம். ஸோ 14/5 ப்ளஸ் 61/15 அதை 2ஆல் டிவைட் பண்ணணும். ஸோ A2 = 14/5 ப்ளஸ் 61/15 2ஆல் டிவைட் பண்ணுறதுனா 1/2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். 1/2 இன்ட்டு 5க்கும் 15க்கும் எல்சிஎம் 15 தான். 14/5 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 15 வந்து டினாமினேட்டர். 14 × 3/5 × 3 42/15. இது 15ல் தான் இருக்குது, அப்படியே போட்டுக்கலாம். 42 + 61 103/15. இது கேன்சல் பண்ண முடியாது. ஸோ 103/30. அப்போ இன்னொரு ரேஷனல் நம்பர் 103/30. நெக்ஸ்ட் சம். கம்பேர் த ஃபாலோயிங் பேர்ஸ் ஆஃப் ரேஷனல் நம்பர்ஸ். இது ரெண்டையும் கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் எது ஸ்மாலர்னு கண்டுபிடிக்கணும். -11/5 -21/8. 5க்கும் 8க்கும் எல்சிஎம் எடுத்தால் 5 × 8 40. அப்போ டினாமினேட்டரில் 8ஆல் மல்டிப்ளை பண்ணால் -11 × 8/5 × 8 -88/40. இதில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் 40 வரும். அப்போ -21 × 5/8 × 5 -105/40. நெகட்டிவ் நம்பரில் எது பெரிய நம்பரோ அதுதான் சின்னதுன்னு அர்த்தம். அப்போ 105 தான் சின்னது, 88 பெருசு. -105 <-88. -105/40ங்கிறது -21/8. -88/40ங்கிறது -11/5. -21/8 is less than -11/5. நெக்ஸ்ட் சம். 3/-4 -1/2. இது ரெண்டையும் கம்பேர் பண்ணணும். 3/-4 ஸ்டாண்டர்ட் ஃபார்மில் -3/4ன்னு எழுதிடலாம். -1/2 இது 4க்கும் 2க்கும் எல்சிஎம் எடுக்கணும். 2 2s are 4, 2 1s are 2, எல்சிஎம் 2 × 2 4. இதை வந்து 4 எல்சிஎம்னால இது 3/-4 -3/4 டினாமினேட்டர் அதே தான் இருக்குது. இந்த டினாமினேட்டர் தான் 4ஆக மாற்றணும். 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும் நியூமரேட்டர் டினாமினேட்டர். இப்போ -1 × 2 -2, 2 × 2 4. ஸோ இது வந்து -2/4, இது -3/4. டினாமினேட்டர் சேம். நியூமரேட்டரை கம்பேர் பண்ணால் -3 -2 விட சின்னது. ஸோ 3/-4 is less than -1/2. நெக்ஸ்ட்டு 2/3யும் 4/5யும் கம்பேர் பண்ணணும். 3க்கும் 5க்கும் எல்சிஎம் எடுத்தால் 15. டினாமினேட்டர் 15 காமன் டினாமினேட்டர் கொண்டு வரணும். 5ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். அப்போ 2 × 5 10, 3 × 5 15, 10/15. அடுத்தது 4/5 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். 4 × 3 12, 5 × 3 15, 10/15 12/15. எது சின்னது? 10 தான் சின்னது. 10 less than 12. 10க்குரியது எது? 2/3. 2/3 is less than 4/5. நெக்ஸ்ட் 10th சம். அரேஞ்ச் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இன் அசெண்டிங் அண்ட் டிசெண்டிங் ஆர்டர். ரெண்டு நம்பரில் எது ஸ்மாலர் கிரேட்டர் பார்த்தோம். அதே மாதிரி இது எல்லாத்துலேயும் பார்த்து அசெண்டிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசு, டிசெண்டிங் ஆர்டரில் தான் பெருசுலேருந்து சின்னது கண்டுபிடிக்கிறோம். -5/12 -11/8 -15/24 -7/9 12/36ன்னு கொடுத்துருக்கு. இது எல்லாத்துக்கும் எல்சிஎம் எடுக்கணும். ஃபஸ்ட்டு எல்லா டினாமினேட்டருக்கும் 12 8 24 9 36. 2ஆல் டிவைட் பண்ணால் 2 6 are 12, 2 4s are 8, 2 12s are 24, 9 அப்படியே போட்டுக்கணும். 2 18s are 36. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6, 2 2s are 4, 2 6 are 12, 9 அப்படியே போட்டுக்கிட்டு 2 9s are 18. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் 3 அப்படியே போட்டுக்கணும். 2 1s are 2, 2 3s are 6, 9 அப்படியே போட்டுக்கணும். 9 அப்படியே போட்டுக்கணும். இப்போ 2ஆல் டிவைட் பண்ண முடியாது. 3ஆல் 3 1s are 3, 1, 3 1s are 3, 3 3s are 9, 3 3s are 9. மறுபடியும் 3ஆல் 1 1 1 1 வந்துடும். எல்சிஎம்ங்கிறது 2 × 2 × 2 × 3 × 3 72. இப்போ எல்லா டினாமினேட்டரையும் 72க்கு மாற்றணும். -5/12 எதை மல்டிப்ளை பண்ணால் டினாமினேட்டர் 72 வரும்? 6ஆல். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 6ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -30/72. அடுத்தது -11/8 எதை மல்டிப்ளை பண்ணால் 72 வரும்? டினாமினேட்டர் 9 மல்டிப்ளை பண்ணால். ஸோ நியூமரேட்டர் டினாமினேட்டர் 9ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -99/72. அடுத்தது -15/24 எதை மல்டிப்ளை பண்ணால் வரும்? 3 மல்டிப்ளை பண்ணால். ஸோ -45/72. அடுத்தது -7/9 8 மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ 7/8 7 × 8 9 × 8 56/72. இங்கே மைனஸ் கேன்சல் ஆகி ப்ளஸ் ஆகிடும்.
அடுத்தது 12/36 2ஆல் மல்டிப்ளை பண்ணால் வரும். ஸோ 24/72. இப்போ இருக்கிறதுலையே எது பெரிய நம்பரோ மைனஸில் அதுதான் இருக்கிறதுலே சின்னதுன்னு அர்த்தம். இருக்கிறதுலே பெரிய நம்பர் -99, அதுதான் வேல்யூவில் சின்னது -99. அடுத்தது -45, அடுத்தது -30, அடுத்தது ப்ளஸ் நம்பரில் சின்னது 24, ப்ளஸ் நம்பரில் பெருசு 56. -99 எதோடது -11/8, -45 எங்கே இருக்குது -15/24, -30 எங்கே இருக்குது -5/12, 24ங்கிறது 12/36, 56ங்கிறது -7/-9. ஸோ அசெண்டிங் ஆர்டர் இதுதான் சின்னதுலேருந்து பெருசு. -11/8, -15/24, -5/12, 12/36, -7/-9. டிசெண்டிங் ஆர்டர் இது அப்படியே திருப்பி ரிவர்ஸில் எழுதிக்கலாம். -7/-9, 12/36, -5/12, -15/24, -11/8. நெக்ஸ்ட் சம் -17/10, -7/5, 0, -2/4, -19/20. இந்த டினாமினேட்டருக்கெலாம் எல்சிஎம் எடுக்கணும். 10, 5, 4, 20க்கு 5ஆல் டிவைட் பண்ணலாம். 5 2s are 10, 5 1s are 5, 4 அப்படியே போட்டணும். 5 4s are 20. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணலாம். 2 1s are 2, 1, 2 2s are 4, 2 2s are 4. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணலாம். 1 1 வந்துடும். எல்சிஎம் 5 × 2 × 2 20. இப்போ எல்லா டினாமினேட்டரையும் இந்த 20ஆக மாற்றணும். 10ஓட 2 மல்டிப்ளை பண்ணணும். 5க்கு 4 மல்டிப்ளை பண்ணலாம். 4க்கு 5 மல்டிப்ளை பண்ணலாம். 20 அப்படியே தான். அப்போ -17/10, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 2ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -34/20. -7/5, நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் 4ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -28/20. அடுத்தது 0 அப்படியே விட்டுறலாம். -2/4, ரெண்டையும் 5ஆல் மல்டிப்ளை பண்ணுறோம். -10/20. அடுத்தது -19/20, 20 தான் இருக்குது டினாமினேட்டரில், அப்படியே விட்டுறலாம். இப்போ எது பெருசு எது சின்னதுன்னு பார்க்கலாம். -34 தான் நெகட்டிவ் நம்பரில் பெரிய நம்பர். அப்போ இதுதான் வேல்யூவில் சின்னது. அடுத்தது -28, அடுத்தது -19, அடுத்தது -10. ஸோ -34, -28, -19, -10 நெகட்டிவ் நம்பரெல்லாம் விட 0 பெருசு. ஸோ அடுத்ததாக 0 வரும். -34க்குரியது என்னது -17/10. அடுத்தது -28க்குரியது -7/-5, -19க்குரியது -19/20. அடுத்தது -10க்குரியது -2/4, அடுத்தது 0. ஸோ அதை வந்து இப்படி -17/10 <-7/5 <-19/20 <-2/4 <-0 எழுதியாச்சு. அசெண்டிங் ஆர்டர் இந்த பக்கத்துலேருந்து -17/, அசெண்டிங் ஆர்டர்னால் சின்னதுலேருந்து பெருசு. -17/10, -7/5, -19/20, -2/4 0. டிசெண்டிங் ஆர்டர் இந்த பக்கத்துலேருந்து 0, -2/4, -19/20, -7/5, -17/10. Next, objective type questions. The number which is subtracted from -6/11 to get 8/9 is. -6/11லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் 8/9 கிடைக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 11க்கும் 9க்கும் முதல்ல எல்சிஎம் எடுத்துக்கலாம். 11க்கும் 9க்கும் எல்சிஎம் 99. -6/11 டினாமினேட்டர் காமனாக ஆக்கிறதுக்கு 9ஆல் மல்டிப்ளை பண்ணால் -54/99. 8/9க்கு 8 × 11/9 × 11 88/99. இப்போ which is subtracted from -6/11 to get 8/9. 6லேருந்து எதை சப்ட்ராக்ட் பண்ணால் 2 வரும்? 4 சப்ட்ராக்ட் பண்ணால். இந்த 4 எப்படி கிடச்சிச்சு? 6லேருந்து 2 சப்ட்ராக்ட் பண்ணால் இந்த 4 கிடச்சிடும்ல. அதே மாதிரி -6/11லேருந்து 8/9 சப்ட்ராக்ட் பண்ணணும். -6/11லேருந்து 8/9 சப்ட்ராக்ட் பண்ணணும். -6ங்கிறது -54, 8/9ங்கிறதுக்கு -88 சப்ட்ராக்ட் பண்ணணுன்னா -54 -88 வந்துடும். 88 இங்கே ப்ளஸில் இருக்குல்ல, அதனால் சப்ட்ராக்ட் பண்ணுறோம். -88 ரெண்டுமே மைனஸில் இருக்குது. அப்போ ரெண்டையும் ஆட் பண்ணி மைனஸ் சைன் போடணும். -142. அப்போ என்ன ஆன்சர் வரும்? -142 பை இந்த டினாமினேட்டர் பை 99. -142 பை 99. அதுதான் ஆப்ஷன் பி. ஆப்ஷன் 4 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் பி. நெக்ஸ்ட் சம், விச் ஆஃப் த ஃபாலோயிங் பேர்ஸ் இஸ் ஈக்குவலண்ட்? எது ஈக்குவலன்னு கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்னா ஒன்று சிம்பிளிஃபை பண்ணால் இன்னொன்று கிடைக்கணும். அதுதான் ஈக்குவலண்ட். கொடுத்துருக்க ஆப்ஷன்ஸ் -20/12, 5/3, 16/-30, -8/15, -18/36, -20/44, 7/-5, -5/7. இப்போ -20/12 சிம்பிளிஃபை பண்ணால்
5ஆல் 4ஆல் கேன்சல் பண்ணலாம். 4 5s are 20, 4 3s are 12. ஆனால் -5/3 வரும். இங்கே கொடுத்துருக்க ஆப்ஷன் +5/3, அப்போ அது கிடையாது. அடுத்தது 16/-30, இதை 2ஆல் கேன்சல் பண்ணால் 2 -8 ஸ்டாண்டர்ட் ஃபார்ம் கொண்டு வந்தால் டினாமினேட்டரில் இருக்க மைனஸ் நியூமரேட்டருக்கு வந்துடும். -16/30, 2 8s are 16, 2 15s are 30, -8/15. அந்த பேர் இருக்கான்னு பார்ப்போம். 16/-30 -8/15 அந்த பேர் இருக்குது. ஸோ ஆப்ஷன் பி. ஒரு ஆன்சரை கண்டுபிடிச்ச பிறகு மீதி ரெண்டுத்துக்கு செக் பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுறலாம். நெக்ஸ்ட் 13th சம். -5/4 is a rational number which lies between -5/4 எதுக்கு நடுவில் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. 0 and -5/4, -1 and 0, -1 and -2, -4 and -5. இப்போ -5/4 இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மிக்சடாக மாற்றிக்கலாம். 4 1s are 4, ரிமைண்டர் 1. 4 1s are 4, ரிமைண்டர் 1. அப்போ -1 1/4. -1 1/4னால் எதுக்கு இடையில இருக்கும்? -1க்கும் -2க்கும் நடுவில் தான் இருக்கும். அப்போ லைஸ் பிட்வீன் -1 and -2, ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட் 14th சம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ரேஷனல் நம்பர்ஸ் இஸ் த கிரேட்டஸ்ட்? இதில் எது பெருசுன்னு கேட்டிருக்காங்க. காமன் டினாமினேட்டரை முதல்ல மாற்றிடணும். 24, 16, 8, 32. 2 12s are 24, 2 8s are 16, 2 4s are 8, 2 16s are 32. மறுபடி 2ஆல் டிவைட் பண்ணால் 2 6 are 12, 2 4s are 8, 2 2s are 4, 2 8s are 16. 2ஆல் டிவைட் பண்ணால் 2 3s are 6, 2 2s are 4, 2 1s are 2, 2 4s are 8. மறுபடியும் 2ஆல் டிவைட் பண்ணால் இது 3, இது 1, இது 1, இது 2, இதுக்கு மேலே டிவைட் பண்ண முடியாது. 2 × 3 6, 12, 24, 48, 96. எல்சிஎம்ங்கிறது 96. இப்போ காமன் டினாமினேட்டரை 96க்கு மாற்றணும். 24ஓட எதை மல்டிப்ளை பண்ணால் 96 வரும்? 4. அந்த 4ஐ நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டுத்துலேயும் மல்டிப்ளை பண்ணால் -68/96. அடுத்தது -13/16, 6ஆல் மல்டிப்ளை பண்ணால் 96 வரும். நியூமரேட்டர் டினாமினேட்டர் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். -78/96. அடுத்தது 7/-8, ஸ்டாண்டர்ட் ஃபார்ம்லனா -7/8 ஆகிடும். 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் 96 வரும். ஸோ -7 × 12 / 8 × 12, -84/96. அடுத்தது -31/32, 3ஆல் மல்டிப்ளை பண்ணால் 96 வரும். அப்போ -93/96. இப்போ -68, -78, -84, -93ன்னு இருக்குது. எது இருக்கிறதுல சின்ன நம்பர்? -93, ஏன்னா நெகட்டிவில் இருக்குல்ல, அதனால். அடுத்தது -84, அடுத்தது -78, அடுத்தது -68. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் த கிரேட்டஸ்ட்? கிரேட்டஸ்ட்னா -68 தான் கிரேட்டஸ்ட். -68 எதோடது? -17/24 ஓடது. -68 இங்கே தானே இருக்குது. -17/24 ஓடது. அப்போ ஆப்ஷன் ஏ, -17/24 இஸ் த கிரேட்டஸ்ட். அடுத்தது 15th சம். த சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர் இன் த சிம்பிளஸ்ட் ஃபார்ம் ஆஃப் 112/528 இஸ். இந்த 112/528 சிம்பிளஸ்ட் ஃபார்ம் மாற்றிட்டு அதில் வர டினாமினேட்டரை ஆட் பண்ணணும். 112/58 கேன்சல் பண்ணலாம் 2ஆல். 2 5s are 10, ரிமைண்டர் 1, 12 ஆகிடும். 2 6 are 12. இது 2 2s are 4, ரிமைண்டர் 1, 12 ஆகிடும். 2 6 are 12, 2 4s are 8, 264 ஆகிடும். மறுபடியும் 2ஆல் 2 2s are 4, ரிமைண்டர் 1, இது 16 ஆகும். 2 8s are 16, 2 1s are 2, 2 3s are 6, 2 2s are 4, 28/132. மறுபடியும் 2ஆல் 2 1s are 2, 2 4s are 8, 2 6 are 12, ரிமைண்டர் 1, இது 12 ஆகும். 2 6 are 12. மறுபடியும் 2ஆல் 2 7s are 14, 2 3s are 6, 2 3s are 6, 7/33. என்ன கேட்டிருக்காங்க? சம் ஆஃப் த டிஜிட்ஸ் ஆஃப் த டினாமினேட்டர், இது ரெண்டையும் ஆட் பண்ணணும். 3 + 3 6. அப்போ ஆப்ஷன் சி, ஆன்சர் 6. வரைக்கும் இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் அழுத்திடுங்க. அது பக்கத்தில் ஆல் செலக்ட் பண்ணிவிடுங்க. டெய்லி வேறு வீடியோஸ் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.